தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. வருகிற 23ஆம் தேதி மதுரையில் பிரதமர் மோடி பங்கேற்க இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் பாதுகாப்பு காரணங்களால் சென்னைக்கு மாற்றப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல் பொதுக்கூட்டம் வருகிற 23ஆம் தேதி மதுரையில் நடத்த திட்டமிடப்பட்டு இருந்தது. தற்போது அந்த கூட்டம் சென்னைக்கு மாற்றப்பட்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மோடியுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் இடம் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டு உள்ளது. பொங்கல் பண்டிகை கொண்டாடும் வகையில் தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளுக்கும் ஜனவரி 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டு உள்ளது. ஜனவரி 14ஆம் தேதி போகி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளதால் அன்றும் பொது விடுமுறை கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. அதன்படி ஜனவரி 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை என 5 நாட்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டு உள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலினின் உத்தரவுப்படி பள்ளிக் கல்வித்துறை இந்த அறிவிப்பை வெளியிட்டு உள்ளது. வழக்கமாக 4 நாட்கள்தான் பொங்கல் விடுமுறை இருக்கும் நிலையில் தற்போது ஞாயிற்றுக்கிழமையுடன் சேர்த்து அது 5 நாட்கள் விடுமுறையாக மாறியுள்ளது. பொங்கலுக்கு ஒரு நீண்ட விடுமுறை கிடைத்திருப்பது பள்ளி மாணவர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு சாதனை ஊக்கத்தொகை வழங்க உத்தரவிட்டு உள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொங்கல் திருநாளை முன்னிட்டு அனைத்து அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரியும் 1,03,123 போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கு ரூபாய் 6,14,00,000 சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு உள்ளது. 2025ஆம் ஆண்டில் 91 நாட்கள் மற்றும் அதற்கு மேலும் 151 நாட்களும் குறைவாக பணிபுரிந்த ஊழியர்களுக்கு ரூபாய் 85 வீதமும், 151 நாட்கள் மற்றும் அதற்கு மேலும் 200 நாட்களுக்கும் குறைவாக பணிபுரிந்த ஊழியர்களுக்கு ரூபாய் 195 வீதமும், 200 நாட்கள் மற்றும் அதற்கு மேலும் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு ரூபாய் 625 வீதமும் பொங்கல் சாதனை ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. மும்பை நகரம் பற்றி பேசிய விவகாரத்தில் அண்ணாமலைக்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆதரவு கொடுத்துள்ளார். அண்ணாமலைக்கு எதிரான விமர்சனங்களுக்கு கண்டனம் தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார். அதில் ராஜ் தாக்கரே மலிவான வார்த்தைகளை பிரயோகித்து ஒட்டுமொத்த தமிழர்களையும் இழிவுபடுத்தியிருப்பதாக சாடியுள்ளார். வடமாநிலத்தவர்களை கொச்சைப்படுத்தி பேசி திமுக தலைவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இனவெறி தீ இன்று அவர்களின் கூட்டணியை சேர்ந்தவர்கள் மூலமாகவே தமிழகம் நோக்கி திரும்பியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன் என போலியாக சூளுரைக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தமிழர்களின் மாண்பை காக்க தங்களது கூட்டணியினரை எதிர்த்து குரல் கொடுக்க போகிறாரா அல்லது மௌனம் சாதிக்க போகிறாரா என்றும் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த விவகாரம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை ஆகியோர் இன்று மாலை டெல்லி செல்ல இருக்கின்றனர். ஜனநாயகன் விவகாரத்தில் பட தயாரிப்பு நிறுவனம் உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ள நிலையில் தங்களை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது என தணிக்கை வாரியம் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளது. தணிக்கை சான்றிதழ் வழங்கவில்லை என கூறி கேவியட் நிறுவனம் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி பி.டி. ஆஷா உடனடியாக சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டதோடு தணிக்கை வாரியத்தை கடுமையாக சாடியிருந்தார். தீர்ப்பு வெளியான சில மணி நேரத்தில் தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செய்த நிலையில் அதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்தது. இதற்கிடையே தயாரிப்பு நிறுவனமான கேவியன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து இருந்தது. வழக்கு இன்னும் பட்டியலிடப்படாத நிலையில் தணிக்கை வாரியமும் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு ஒன்றை தாக்கல் செய்து உள்ளது. அதில் தங்களை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என கோரிக்கை வைக்கப்பட்டு உள்ளது. ஜனநாயகன் படம் தொடர்பான இந்த 2 மனுக்களும் வழக்குகளாக பட்டியலிடப்பட்டு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான பராசக்தி திரைப்படம் காங்கிரஸ் கட்சியை தவறாக சித்தரித்து இருப்பதாக தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. பராசக்தி திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்று வந்தாலும் அதில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த காட்சிகள் அரசியல் களத்தில் விவாத பொருளாக மாறியுள்ளது. படத்தில் காங்கிரஸ் பற்றி தவறான கட்டுக்கதைகள் திணிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிக்கையில் இந்த படம் முழுவதுமாக காங்கிரஸ் கட்சியை தாக்கும் வகையில் பல பொய்களை கொண்டு எடுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பராசக்தி திரைப்படம் தடை செய்யப்பட வேண்டிய படம் என்று குறிப்பிட்ட இளைஞர் காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவரும் இதற்கு குரல் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. ஆட்சியில் அதிகாரம் உள்ளிட்ட விவகாரங்களால் ஏற்கனவே திமுக மற்றும் காங்கிரஸ் இடையே மோதல் போக்கு இருந்து வரும் நிலையில் தற்போது பராசக்தி படத்திற்கு எதிராக இளைஞர் காங்கிரஸ் குரல் தூக்கியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் சர்ச்சைக்குரிய பகுதிக்கு செல்ல முயன்ற பாஜக மூத்த தலைவர் எச் ராஜாவை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவது தொடர்பாக வழக்கு நிலுவையில் உள்ளது. தர்கா அருகே உள்ள கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள கள்ளத்தி மரத்தில் தர்கா தரப்பினர் சந்தனக்கூடு திருவிழாவின் போது கொடியேற்றியதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் அது குறித்து வழக்கு பதிவு செய்து இருந்தனர். இந்த நிலையில் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்வதற்காக வந்த பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா மலை மீது ஏறி சென்றார். அப்போது கள்ளத்தி மரம் இருக்கும் பகுதி செல்ல வேண்டும் என கூறி அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் அவரை தடுத்து நிறுத்தினர். சென்னையில் காணும் பொங்கலன்று 16,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் 17ஆம் தேதி காணும் பொங்கலை ஒட்டி மெரினா கடலில் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரை 3 தற்காலிக காவல் கட்டுப்பாட்டறைகள் மற்றும் 7 சர்வீஸ் சாலைகளில் நுழைவு வாயில்களில் காவல் உதவி மையங்கள் செயல்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. குழந்தைகள் காணாமல் போவதை தடுக்க அடையாள அட்டை வழங்கப்படும் என்றும் 13 தற்காலிக காவல் கண்காணிப்பு உயர் கோபுரங்கள் அமைக்கப்படுவதுடன் ட்ரோன்கள் மூலம் கடற்கரை பகுதி முழுமையாக கண்காணிக்கப்படும் என கூறியுள்ளது. பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் 1 தற்காலிக காவல் கட்டுப்பாட்டு அறை, 3 தற்காலிக காவல் கண்காணிப்பு உயர் கோபுரங்கள் அமைக்கப்படும் என தெரிவித்துள்ளது. இதேபோல் கிண்டி சிறுவர் பூங்கா, தீவுத்திடல் சுற்றுலா பொருட்காட்சி, செம்மொழி பூங்கா உள்ளிட்ட இடங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னை கோயம்பேட்டில் கரும்பு விற்பனை மந்தமாக உள்ளதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். பொங்கல் திருநாளை முன்னிட்டு சென்னை கோயம்பேட்டில் கரும்பு மற்றும் மஞ்சள் விற்பனைக்காக சிறப்பு இடம் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது வரை விற்பனை குறைவாக உள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். கடந்த ஆண்டு கரும்பு நல்ல விலைக்கு விற்பனையான நிலையில் தற்போது ஒரு கட்டு கரும்பின் விலை 250 முதல் 300 ரூபாய்க்கு விற்பனையாகதாகவும் கூடுதலாக கரும்பு லோடுகள் வர இருப்பதால் விலை மேலும் வீழ்ச்சியை கூடும் எனவும் தெரிவித்தனர். விலை குறைந்ததால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காத நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளதாகவும் இதே நிலை நீடித்தால் பெரும் நஷ்டம் ஏற்படும் எனவும் வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழக காவல்துறையினருக்கு 8 மணி நேர வேலையை அமல்படுத்த கோரி தொடரப்பட்ட வழக்கில் அரசிடம் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்குமாறு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. பட்டாலியன்களை சட்ட ஒழுங்கு காவல்துறையினரோடு இணைத்து பயன்படுத்துவது தொடர்பாக முடிவு எடுக்கவும் தமிழக காவல்துறையினருக்கு 8 மணி நேர வேலை பயோமெட்ரிக் வருகை பதிவேடு முறையை அமல்படுத்த உத்தரவிட கோரி காவலர் குடும்ப நல அறக்கட்டளையின் தலைவர் சத்யபிரியா மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது பட்டாலியன் காவல்துறை நடைமுறை பிற மாநிலங்களில் நடைமுறையில் இல்லாதபோது தமிழகத்தில் மட்டுமே உள்ளதாகவும் இதனால் அவர்களின் திறன் முழுமையாக பயன்படுத்தவில்லை என வாதிடப்பட்டது. இதனை அடுத்து வழக்கு தொடர்பாக தமிழக அரசிடம் உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஜனவரி 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.
தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு மீது மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டு உள்ளது. மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் புலம்பெயர் தொழிலாளர்கள் மீதான தாக்குதல் சம்பவங்கள் நடந்து வருவதாகவும், இது அவர்களின் பாதுகாப்பு குறித்த கவலைகளை ஏற்படுத்துவதுடன் போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் அதிகரிப்பு போன்ற பிரச்சினைகளை சுட்டிக்காட்டுவதாகவும் கூறியுள்ளார். இம்மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வு மனு குறித்து மத்திய மாநில தொழிலாளர் நலத்துறை செயலாளர்கள் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை 6 வாரம் ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். மதுரை அருகே 10 ஆண்டுகளுக்கு முன்பு 300 சவரன் நகை மற்றும் பண மோசடி செய்த வழக்கில் தலைமறைவான ஜீவானந்தம் என்பவருக்கு சொந்தமான வீடுகளில் போலீசார் திடீர் ஆய்வு நடத்தினர். சோழவந்தான் அருகே இரும்பாடி கிராமத்தில் ஜீவானந்தம் என்பவர் அடகு கடை மற்றும் ஏலச்சீட்டு நடத்தி வந்தார். அப்போது திடீரென அடகு நகைகள் மற்றும் பணத்துடன் அவர் தலைமறைவானார். 10 ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த இந்த சம்பவத்தில் இன்னும் பணமும் நகையும் கிடைக்கவில்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கூறி வந்தனர். இந்த நிலையில் ஜீவானந்தத்தின் தாயாரான ஜானகி அம்மாள் பொங்கல் பரிசு தொகுப்பு வாங்குவதற்காக இரும்பாடி கிராமத்திற்கு சொகுசு காரில் சென்று உள்ளார். அப்போது பாதிக்கப்பட்டவர்களும் கிராம மக்களும் அவரை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அங்கு வந்த போலீசார் ஜானகி அம்மாளை மீட்டு காவல் நிலையம் அழைத்து சென்றனர். பின்னர் தலைமறைவான ஜீவானந்தம் வீட்டிற்கு சென்று போலீசார் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றி சென்றதாக கூறப்படுகிறது. சென்னை எண்ணூரில் உள்ள அமோனியா உர நிறுவனத்திற்கு சீல் வைக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு உள்ளது. எண்ணூர் துறைமுகத்தில் இருந்து கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் உர நிறுவனத்துக்கு திரவ அமோனியா கொண்டு செல்ல கடலுக்கடியில் அமைக்கப்பட்டு உள்ள குழாய் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி சேதமடைந்தது. இதனால் அமோனியா கசிவு ஏற்பட்டதில் 52க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதற்கு அந்த நிறுவனம் 5,92,00,000 ரூபாய் இழப்பீடு வழங்க அரசு உத்தரவிட்டது. இந்த நிலையில் அமோனியா உர நிறுவனத்திற்கு சீல் வைக்க உத்தரவிட வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழு இழப்பீடு வழங்க வேண்டும், சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட வேண்டும் என திருவொற்றியூர் முன்னாள் எம்எல்ஏ குப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளார். மொத்த கடன் தொகையை செலுத்தினால் வாவாதியார் படத்தை பொங்கலுக்கு வெளியிடலாம் என பட நிறுவனத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. திவாலானவர் என அறிவிக்கப்பட்டவரிடம் பெற்ற கடனை வட்டியுடன் சேர்த்து 21,78,50,000 ரூபாயை ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் செலுத்த வேண்டும் என சொத்தாட்சியர் தரப்பில் தொடரப்பட்ட வழக்கில் பணத்தை செலுத்தும் வரை வாவாதியா திரைப்படத்தை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்தது. இந்த வழக்கு நீதிபதி சுப்பிரமணியம் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஸ்டுடியோ கிரீன் தரப்பில் 3,75,00,000 ரூபாய்க்கான டிடி செலுத்தப்பட்டது. இதையடுத்து மீதி தொகையையும் செலுத்தினால் படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் செய்து கொள்ளலாம் என நீதிபதிகள் அனுமதி அளித்து உத்தரவிட்டனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கோவளத்தில் சுற்றுலா பயணிகளுக்கான ஹெலிகாப்டர் சவாரி மீண்டும் தொடங்கியது. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அனுமதி பெறாமல் ஹெலிகாப்டர் சுற்றுலா நடப்பதாக புகார் எழுந்த நிலையில் தற்போது மத்திய அரசிடம் அனுமதி பெற்று இந்த திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்பட்டு உள்ளது. இந்த ஹெலிகாப்டர் சுற்றுலா பயணத்தை அமைச்சர் தாமு அன்பரசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பொங்கல் விடுமுறையில் பொதுமக்கள் ஹெலிகாப்டர் சுற்றுலா மேற்கொள்ளும் வகையில் 7 நாட்களுக்கு கோவளத்தில் ஹெலிகாப்டர் சுற்றுப்பயணம் தொடங்கப்பட்டு உள்ளது. இதில் ஒருவருக்கு தலா 6,000 ரூபாய் வீதம் என வசூலிக்கப்பட்டு ஈசிஆர், ஓஎம்ஆர் உள்ளிட்ட சாலைகளின் மேல் பறந்து 5 நிமிடம் பயணிக்கும் வகையில் இந்த ஹெலிகாப்டர் சுற்றுலா அமைக்கப்பட்டு உள்ளது. சென்னையில் பெட்ரோல் நிலையத்தில் வேலைக்கு சேர்ந்த 3 மணி நேரத்தில் 34,500 ரூபாயுடன் மாயமான நபரை போலீசார் கைது செய்தனர். செங்கல்பட்டைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவர் கடந்த 8ஆம் தேதி வேளச்சேரி விரைவு சாலையில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் வேலைக்கு சென்று உள்ளார்.
3 மணி நேரம் பணியாற்றிய பின் தேநீர் அருந்திவிட்டு வருகிறேன் என கூறி சென்ற அவர் திரும்பி வரவில்லை. மேலும் பெட்ரோல் போட்டு வசூல் செய்த பணம் 34,500 ரூபாயும் காணாமல் போனது தெரியவந்தது. இதுகுறித்து பெட்ரோல் நிலைய மேலாளர் அளித்த புகாரை அடுத்து வழக்கு பதிவு செய்த வேளச்சேரி போலீசார் மாரியப்பனின் செல்போன் எண்ணை வைத்து வீட்டில் இருந்து அவரை கைது செய்தனர். சென்னையில் மருத்துவக் கல்லூரி சீட் வாங்கி தருவதாக கூறி 11.5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்தனர். பாலவாக்கம் கரீம் நகரைச் சேர்ந்த உமா என்பவர் தனது மகளை மருத்துவக் கல்லூரியில் சேர்க்க முயற்சித்து வந்தார். அப்போது குடும்ப நண்பர் மூலம் அறிமுகமான நீலாங்கரையைச் சேர்ந்த பீட்டர் அறிவரசன் என்பவர் உமாவின் மகளுக்கு மருத்துவ படிப்பிற்கு சீட் வாங்கி தருவதாக கூறி 11,65,000 ரூபாயை பெற்றுள்ளார். பல நாட்கள் ஆகியும் சீட் வாங்கி தராததால் பணத்தை திருப்பி கேட்டபோது பணத்தை தராமல் பீட்டர் அறிவரசன் அலைக்கழித்து உள்ளார். இதுகுறித்து உமா அளித்த புகாரை அடுத்து வழக்கு பதிவு செய்து நீலாங்கரை போலீசார் பீட்டர் அறிவரசனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தமிழ்நாட்டைப் போலவே புதுச்சேரியிலும் 3000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகை வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பாக கடந்த வாரமே முதலமைச்சர் ரங்கசாமி ஆளுநர் மாளிகைக்கு கோப்பு ஒன்றை அனுப்பியிருந்தார். பொங்கல் பண்டிகைக்கு சில நாட்களே உள்ள நிலையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நானிடம் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது. இதையடுத்து புதுச்சேரியிலும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இருப்பினும் பொங்கல் பண்டிகை முடிந்த பிறகே தலா 3000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகையாக வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.